யூபிஎஸ்ஆர் இல்ல PT3 இல்லன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துல பேரண்ட்ஸ் ஆன நீங்க சரியா போக்கஸ் பண்ண மாட்டீங்க. அவங்க படிச்சா என்ன படிக்கலன்னா என்ன, அதான் எக்ஸாம் தான் இல்லன்னு அப்படின்னு அலட்சியமா நீங்க இருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த 5 மிஸ்டேக்க நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம். முதல் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் யூபிஎஸ்ஆர் PT3 மாதிரி பெரிய எக்ஸாம் இல்லையே, உப்சா தானே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உப்சா படிச்ச மூலியமா தான் உங்க பிள்ளைங்களோட ஃபியூச்சரையே ஸ்கூல் டிசைட் பண்றாங்க. ரெண்டாவது மிஸ்டேக் என்ன தெரியுமா, நாங்க நிறைய தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம் மிட் டர்ம் எக்ஸாம் கிட்ட வரப்போகுது அப்படின்னு. ஆனா நிறைய பேரண்ட்ஸ் அதை பொருட்படுத்தாம லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷன் பண்ண போறீங்க. மிஸ்டேக் என்ன தெரியுமாங்க, எல்லாமே ஸ்கூல் பாத்துக்குவாங்க, டீச்சர்ஸ் பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தேர்ட் பார்ட்டி கிட்ட நீங்க விட்டுடுறீங்க. நாலாவது மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல படிச்சா உங்க பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நீங்களே அசம்ஷன் பண்றீங்க. ஐந்தாவது மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பவே இமிடியேட்டா நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது தான். அப்படி நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உப்சான்னு டைப் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து நம்மளோட இ-லேர்னிங் போர்ட்டல்ல 1-to-1 லைவ் கிளாஸஸ், AI ஃபீச்சர்ஸ், நோட்ஸ், பிராக்டிசஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டாண்டர்ட் 4 until 5 படிக்கிற மாணவர்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்ஸ் அவங்க நம்மளோட இ-லேர்னிங் போர்ட்டல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் படிக்கிறப்ப அவங்களுடைய 30 days இருக்கிற இந்த உப்சா எக்ஸாமுக்கு அவங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருவாங்க. உங்க பிள்ளைங்க உப்சா எக்ஸாம்ல நல்லா செய்யணுமா, நம்மளோட இ-லேர்னிங் போர்ட்டல்ல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.